இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டெட் சைலன்ஸ். இந்த படம் 2007 ரிலீஸ் ஆன ஒரு அற்புதமான பேய் படம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறது இந்த பொம்மை தாங்க. என்னடா பொம்மையை சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த பொம்மை தான் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கோம். இந்த பொம்மையோட பேர் பில்லி. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கிச்சன் ரூமில் அடியில் படுத்துட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோவோட பேர் ஜெமிஷன். இவரை எல்லாரும் ஜெமின் தான் கூப்பிடுறாங்க. அப்புறம் இவங்க தான் அவரோட மனைவி. இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் அவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. திறந்து பார்த்தா ஒரு கொரியர் பாக்ஸ் மட்டும் இருக்குது. வேறு ஆள் யாரும் இல்லை. அது நம்ம ஹீரோ பேரில் வந்திருக்கோம். ஆனால் யார் அனுப்புறதுன்னு அவங்களுக்கு தெரியல. சரின்னு அந்த பாக்ஸை பிரித்து பார்த்தா அப்போ தான் நம்ம தலைவர் என்ட்ரி. இந்த பாக்ஸ்குள்ளே இந்த கதையில் பில்லின்னு சொல்கிற அந்த பொம்மை தான் இருக்கும். அப்படியே கதை கட் பண்ண அடுத்த சீனில் ஜோராக மழை பெய்யுது. நம்ம ஹீரோ ஹோட்டல்லேருந்து ஏதோ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அதே நேரம் நம்ம ஹீரோவோட மனைவி அந்த பொம்மை பேயின்னு தெரியாமல் அந்த பொம்மை கிட்ட விளையாடின்னு இருக்காங்க. அதே சமயம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. திடீர்னு அங்கே யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்குது. எங்கேருந்து வருதுன்னு போய் பார்த்தா அந்த பொம்மை கிட்டே இருந்து தான் வருது. நம்ம ஹீரோவோட மனைவியை பயந்துட்டு இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த பொம்மை நம்ம ஹீரோவோட மனைவியை வாயை பொழுந்து கொன்னுடுது. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வராரு. உள்ளே போய் பார்த்தா தன் மனைவி செத்து போய் இருக்கிறத பார்த்து துடிச்சு போயிடுறாரு. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து அவங்க பாடியை கொண்டு போயிடுறாங்க. ஒரு போலீஸ் மட்டும் நம்ம ஹீரோவை விசாரணை பண்ணுறாரு. அவருக்கு நம்ம ஹீரோ தான் அவரோட மனைவியை அவரே கொண்டுட்டாருன்னு சந்தேகத்தில் இருப்பார். ஹீரோ நம்ம மனைவியை யார் கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிக்க மறுபடியும் வீட்டுக்கே வர்றாரு. வந்து பார்க்கும்போது அங்கே அந்த பொம்மை இந்த பாக்ஸில் எதையோ பார்த்துட்டு தன்னோட காரை எடுத்துகிட்டு ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. அவர் தான் அவங்க அப்பா. அவங்க அப்பா ஜெமியோட அம்மா இறந்ததுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படாமல் 2வது திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறதால ஜெமிக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. இவர்கிட்ட பேசுகிறதுல ஒரு யூஸே இல்லைன்னு அங்கேருந்து கிளம்பிடுவார் நம்ம ஹீரோ. அடுத்ததாக ஒரு வயசான முதியவரை சந்திக்கிறாரு. இவர் தான் ஹீரோவோட மனைவி பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறவர். அடுத்த சீனில் ஹீரோ படுத்துன்னு இருப்பார். திடீர்னு அவரோட மனைவி பேசுகிறதெல்லாம் கேட்கும். எழுந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற தாத்தாவுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு வயசானதால் எதை பார்த்தாலும் பயந்துட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஹீரோவோட மனைவிக்கு இறுதி மரியாதை நடக்குது. அந்த இடத்துல ஹீரோ அந்த பாட்டியை சந்திக்கிறாரு. பாட்டி எதையோ ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ஹீரோ தன்னோட காரை எடுத்துகிட்டு எங்கேயோ போகிறாரு. எங்கன்னு பார்த்தா பாட்டி ஹீரோ கிட்ட மேரி ஷான்னு ஒரு பேர் சொல்லி அவள் தான் அவன் மனைவியை கொன்னுட்டான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேரி ஷான்னு சொல்கிற லேடி ஆல்ரெடி இறந்துட்டு இருப்பாங்க. அவங்கள புதைச்ச இடத்துக்கு தான் ஹீரோ போகிறாரு. அங்கே போனதும் பில்லின்னு சொல்கிற அந்த பொம்மைக்கும் ஒரு குழி தூண்டப்பட்டிருக்கும். அதை பார்த்துட்டு அதில் அந்த பொம்மையை போட்டு புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு நம்ம ஹீரோ. வழியாக பிரச்சனை முடிஞ்சணும்னு பார்த்தா அந்த போலீஸ் ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் புதைச்ச அந்த பொம்மையை எடுத்துன்னு வந்துட்டு இருப்பார் ஹீரோ வீட்டுக்கு. நம்ம ஹீரோவும் எவ்வளவோ சொல்லுவார், இந்த பொம்மை தான் என் மனைவியை கொன்று இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த போலீஸ் நம்பவே மாட்டார். அந்த பொம்மையை கையோட வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவார் அந்த போலீஸ்கார். மறுபடியும் காலையில் அந்த பொம்மையை நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு அந்த வயசான தாத்தா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த பாட்டிக்கிட்ட மேரி ஷா தானே என்னோட மனைவியை கொன்னதுன்னு சத்தமாக கேட்குறாரு. அதுக்கு அந்த பாட்டி பயந்துட்டே உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் அந்த தாத்தா தான் மேரி ஷானா யாருன்னு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த மேரி ஷா சொல்லப்படுற லேடி ஒரு மெஜிஷியன் மாதிரி நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடியவள். இந்த சின்ன பையன்தான் கதை சொல்கிற தாத்தா. இவர் பேர் ஹென்றி. இந்த லேடி கையில் ஒரு பொம்மை வச்சுட்டு அந்த பொம்மைக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டேஜ் மேலே. திடீர்னு அந்த நிகழ்ச்சி நடக்கிற கூட்டத்திலேருந்து ஒரு சின்ன பையன் எழுந்து அந்த பொம்மை ஒன்றும் பேசலை, நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னு அந்த பொம்மை டம்மின்ற மாதிரியும் சொல்லிடுறான். இந்த லேடிக்கு அசிங்கமாக போயிடுது. அதே நேரத்தில் அந்த சின்ன பையன் மேலே கோபமாக ஆயிடுறா. அப்புறம் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து அந்த சின்ன பையன் காணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த லேடியும் இறந்துடுறா. சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. நான் செத்ததும் என்னோட சேர்த்து என் பொம்மை எல்லாத்தையும் என் கூடவே புதைக்கணும். அது மட்டும் இல்லை,
என்னையே ஒரு பொம்மை போல் மாற்றணும்னு எழுதியிருப்பாள். அவள் ஆசைப்படி அவளை அதே மாதிரி மாற்றிட்டு புதைச்சிடுவாங்க. அதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. அப்புறம் ஹீரோ மறுபடியும் கார் எடுத்துகிட்டு லேடி உயிரோடு இருக்கும்போது ஒரு தியேட்டரில் தான் தங்கியிருப்பான். அங்கே போகிறாரு. ஆனால் பொம்மையை மறந்துட்டு தாத்தா வீட்லேயே விட்டுட்டு போயிடுறாரு. அந்த பொம்மை இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு தாத்தாவை போட்டு தள்ளிடும். ஹீரோ அந்த தியேட்டரில் ஒரு சின்ன பையனோட ஃபோட்டோ பார்க்குறாரு. அந்த சின்ன பையன் பேர் மைக்கேல் ஆஷன். அதை பார்த்துட்டு அவங்க அப்பாவை பார்க்க போகிறாரு. அங்கே போயிட்டு தன்னோட சந்தேகத்தை கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா, ஜெமி, இந்த சின்ன பையன் வேறு யாரும் இல்லை, உங்கள் அங்கிள் தான். அந்த மேரி ஷா நிகழ்ச்சி பண்ணும்போது உங்கள் அங்கிள் கமெண்ட் பண்ணதால் அப்போல இருந்து அவரை காணோம். அதுக்காக அந்த மேரி ஷாக்கு நம்ம குடும்பத்திலேருந்து கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. அதுக்காக தான் அவள் இறந்துட்ட பிறகு நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் சாகடிச்சுன்னு இருக்கா. அதனால தான் நான் உன்னையே என்கிட்ட இருந்து தூரமாக வச்சுருக்கேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் அந்த லேடி வாழ்ந்த தியேட்டருக்கு போகிறாரு. இந்த தடவை கூடவே போலீஸும் ஹீரோவை துரத்திட்டே போகிறாரு. ஒரு வழியாக 2 பேரும் அந்த பில்டிங்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா அந்த மேரி ஷா பேயாக உள்ளே இருக்கும். அவளோட சேர்த்து அவள் கூட புதைச்ச எல்லா பொம்மைகளும் அங்கே தான் இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது, எப்படி அந்த பேயை அழிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் தெரியுது, இந்த மேரி ஷா இவ்வளோ நாள் அந்த பொம்மைக்குள்ளே இருந்து தான் எல்லா வேலையும் பண்ணுறா, எல்லாரையும் சாவடிச்சு இருக்கான்னு தெரிய வருது நம்ம ஹீரோவுக்கு. கையில் இருந்த அந்த பெரிய விளக்கை தூக்கி அங்கே இருந்த எல்லா பொம்மை மேலேயும் போட்டுடுறாரு நம்ம ஹீரோ. எல்லா பொம்மையும் தீயில எரிஞ்சிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அவர் கூட வந்த போலீஸையும் அந்த பேய் கொன்னுடுது. கடைசியாக இவர் மட்டும் அங்கேருந்து எப்படியோ தப்பிச்சு வெளியே வராரு. ஆனால் அந்த பொம்மைகளை எரிக்கும்போது ஒரு பொம்மை மட்டும் அங்கே இல்லை. அந்த பொம்மை தான் நம்ம பில்லி. உடனே அவங்க அப்பா கிட்ட போகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே தான் அந்த பொம்மை இருக்குது. அதை உடனே எரிச்சிடுறாரு. இப்போ தாங்க கதையோட ஃபுல் ட்விஸ்ட்டே இருக்கு. இவ்வளோ நேரம் இவர் பேசினே இருந்தது அவங்க அப்பா கிட்டேயே இல்லை. அவர் ஆல்ரெடி இறந்துட்டு இருப்பார். இது வெறும் உடம்பு மட்டும்தான். அவர் கூட இவ்வளோ நாள் இருந்தது, நம்ம ஹீரோ கூட பேசினது அவரோட 2வது மனைவி இல்லை. அவள் தான் அந்த பேய் மேரி ஷா. அவள் ஆல்ரெடி எல்லாரையும் கொன்னுட்டா. நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு தான் இந்த நாடகம். இப்போ ஹீரோவே வந்து மாட்டிக்கினாரு. கடைசியில் ஹீரோவும் செத்துடுறாரு. இதோட கதையும் முடியுது.